நம்ம கடந்த வீடியோவில் மொபைல் டவர் மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரங்களை புகாராக அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து யாருமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கு நான் கவலைப்பட போகிறதும் இல்லை. 2017 திருச்சி மாவட்ட காவல் அலுவலகத்தில் அந்த மோசடி சம்பந்தமாக வந்து ஒரு புகார் பதிவாயிருக்கு. அதுக்கு இன்னைக்கு நாள் வரையுமே எந்த நடவடிக்கையும் எந்த அதிகாரிகளுமே எடுக்கலை. இப்போ சாமானிய சிந்தனோட இலக்கு என்ன அப்படின்னா அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வச்சு அதில் பாதிக்கப்பட்ட பணத்தை இழந்த நபருக்கு கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா இழந்திருக்காரு. அந்த நபருக்கு திரும்ப கொடுக்கறது தான் கிட்டத்தட்ட சாமானியன் சிந்தனோட இலக்கு. சாமானியன் சிந்தனுடைய முதல் சட்ட போராட்டம் இது. கண்டிப்பாக அதை செய்து தான் நான் வெளில வருவேன். அந்த புகார் சம்மந்தமான ஆர்டிஐ வேறு நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. ஏன்னா நடவடிக்கை எடுத்து தான் பதில் கொடுப்பாங்க. 30 நாளுக்கு மேலே ஆகியுமே அந்த ஆர்டிஐக்குமே எந்த பதிலுமே இன்னும் வரி வரல. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இது மாதிரி மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்களோ உங்கள் வீடியோ பார்க்குற நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், அவங்க கொடுத்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ஃபேக் என்ஓசிஸ் இதெல்லாம் வந்து ஒரு புகாராக டைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு அனுப்புங்க. ஒன்று சேர்ந்து போராடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சாமானியன் சிந்தனை.